அதில் ரெக்கார்ட் போட்டாச்சு. வாங்க. ரெண்டு பேரும் தெரிகிறவங்க. வணக்கம் ஐயா. கட்டாரி ஐயா, இன்னைக்கு நற்பவி வளர் சோலைக்கு வந்திருக்கீங்க. முறையாக அவங்களுடைய பயணம் அமைஞ்சது. இந்த பண்ணையும் நீங்கள் வந்து பார்வையிட்டீங்க. உங்களுடைய அபிப்பிராயம் என்னையா? நீங்கள் இந்த பண்ணை எப்படி இருக்குது? அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தாலுக்கா கோடாலிக்குப்பூர் டி கிருஷ்ணமூர்த்தி. நான் வந்து கோடாலிக்குப்பூர் மீசட்டி அரசு ஆண்கள் பணிபுரிந்தேன் கணினி ஆசிரியராக. நான் அக்ரி குரூப்புக்கும் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துருக்கேன். இன்று ஞாயிற்றுக்கிழமை அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தாலுக்கா ஆண்டிமடம் பிளாக்கு நற்கை பழனிசாமி ஐயா மகனிடம் பேட்டி எடுத்துள்ளேன். சொல்லுங்கப்பா, இந்த பண்ணையில் வந்து எத்தனை ஏக்கர் உள்ளது? இந்த நற்பவி வளர் சோலை தோட்டம் வந்து ஒரு 5.5 ஏக்கரில் பரவி இருக்குங்க. இதில் என்னென்னலாம் வச்சுருக்கீங்க? இங்கே வந்து நாங்கள் முழுக்க மரப்பயிர் விவசாயம் தான் செஞ்சுட்டு இருக்கோம். மரங்கள் வந்து 2000க்கும் அதிகமான மரங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3000 மரங்கள் வச்சுருக்கோங்க. எல்லா வகையான மரங்கள், அதாவது பல பயன் தரக்கூடிய மரங்கள். ஒரு ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரியாக பார்க்கலாம், இல்லை ஒரு பெர்மா கல்ச்சர் ஃபார்ம்னு சொல்லலாம். நிரந்தர வேளாண்மையை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமாகவும் கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமாக வடிவமைச்சிட்டு கொண்டு வந்துட்டு இருக்கோம். இது பழ வகைகள்லாம் என்ன வச்சுருக்கோம்? பழம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பிரதானமாக வந்து பலா வச்சுருக்கோம். பலாமரம் பலா வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பலாமரங்கள் இருக்குது. ஒரு ஆண்டு வருமானம் அது கொடுக்கக்கூடிய பயிராக விளங்குது. மாற்று பயிராக வந்து எங்களுக்கு வந்து வெறும் மரங்கள் இருக்கிறதால நிழல் இது சூழ்ந்து இருக்கிறது, நிழல் அதிகமாக இருக்கிறதால எங்களுக்கு மாற்று பயிராக நாங்கள் வந்து வெப்பமண்டல பகுதிகளில் விளைவிக்கக்கூடிய பழங்களை வந்து கொண்டு வந்திருக்கோம். அதாவது அந்த உர வகையை வந்து அறிமுக பழங்களை கொண்டு வந்திருக்கோம். இல்லை, அந்த இதுக்கெல்லாம் வந்து பழ வகைக்கெல்லாம் மருந்து வந்து மீன் அமிலம், பஞ்சகாவியம், நஞ்சில்லா உணவுக்காக தானே அதை பயன்படுத்துகிறாங்க. அதே போல் பச்சிலை செடிகள் என்னென்ன இருக்குது? நாங்கள் வந்து இயற்கை விவசாயம் தான் செஞ்சுட்டு இருக்கோம் ஐயா. ஆரம்ப காலங்களில் நாங்கள் வந்து மீன் அமிலம் இதெல்லாம் தயாரிச்சுட்டு கொடுத்தோம். இப்போ வந்து எங்களுக்கான சூழல், இயற்கையோட சூழலே நல்ல அமைஞ்சிருக்கிறதால பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இயற்கை முறையிலேயே வந்து பூச்சிகள் வந்து கட்டுப்படுத்துது. அதனால் எங்களுக்கு வந்து விவசாயங்கள் அந்த முறையை வந்து தேவைப்படலை, இயற்கையாக அதை பார்த்துட்டு. இதர இது மூலிகை செடின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அது லெமன் கிராஸ் வச்சுருக்கிறோம், சித்திரத்தை வச்சுருக்கிறோம், வேறு அது இன்சுலின் செடி இருக்குது, மிளகு கொடிகள் இருக்குது, ஊடு பயிராக அன்னாசி இது செஞ்சுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 2000 அன்னாசி செடிகள் வச்சுருக்கிறோம். ஒவ்வொன்றும் இந்த ஆர்கானிக் அங்கக வேளாண்மை முறைப்படி, அதாவது நம்ம தோட்டத்தில் இருந்து தான் வந்தது. நம்ம வந்தது நிறைவான இது உரங்கள் வந்து இயற்கையான உரங்கள், இந்த சருகு இதெல்லாம் வந்து மூடாக்கா கொடுத்துட்றோம். வெளியிலேருந்து அதிகமாக வந்து நாங்கள் வந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசர் வந்து எதுவும் பயன்படுத்தலை, அதுக்கான தேவையும் இல்லை. மரங்களுக்கான வளர்ச்சி அவங்களுடைய தலை இலையை வந்து உரமாக வந்து பலாப்பழத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய சொலையெல்லாம் இருந்து சின்ன சொலையாக இருந்தது. இந்த பண்ணைக்கு வந்ததில் வயிறு ரொம்ப பழங்கள் காத்து ரொம்ப திருப்தியாக நிலையில் இருக்குது. தம்பி, கொடுத்த பேட்டிக்கு ரொம்ப நன்றி தம்பி. நன்றி. எவ்வளோ செஞ்சுட்டு போட்டு அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிடுச்சா? ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கேன்.